ஜெய் பீம். நான் எந்த மேடையில பேசினாலும் அண்ணன் சிப்பி சிவா அவர்கள் நெகிழ்ந்து கேட்கக்கூடிய 4 வரிகள், எந்த மேடையில் பேசினாலும் நெகிழ்ந்து போவார். அதற்கு காரணம் அவர்தான். 1982 திருச்சியிலே இருந்து ராணிப்பேட்டைக்கு ஜனவரியிலே வந்தேன். வந்தபொழுது அவர் வீட்டுக்கு பக்கத்திலே தான் குடியிருந்தேன். நானும் அவரும் இதற்கு முன் பார்த்தது இல்லை. ஆனால் சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஜெய் பீம் என்கின்ற வார்த்தையை என் ஓங்கி என்னுடைய சிந்தனையிலே பதிய வைத்தவர் அண்ணன் சிப்பி சிவா அவர்கள். அவர் ஒரு பண்பாட்டு களஞ்சியம், பௌத்த பண்பாட்டு களஞ்சியம். பண்பாடு இல்லாமல் பாரதம் இல்லை. இந்த பண்பாட்டு எல்லைக்கு பௌத்தம் தான் மிகவும் எல்லை. பண்பாட்டு வளர்ச்சிக்கு பௌத்தம் தான் எல்லை. இங்கே புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவரே ஒரு புத்தகம், சிப்பி சிவா அவர்கள் ஒரு புத்தகம். நான் 35 ஆண்டு காலம் அவருடன் பழகியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அவரை எங்களை வழிகாட்டி இருக்கிறார். அவருடைய மரண செய்தி கேட்டவுடன் இதயம் ஒரு கணம் நின்று விட்டது போல் நான் உணர்ந்தேன். எப்படி சிற்பி சிவா அவருடைய நினைவுகளை அக்கா மோகனவள்ளி மறக்க முடியாதோ, அதே போல என்னாலும் அன்றாடும் மறக்க முடியவில்லை அந்த மா மனிதரை. காரணம், அவரிடம்தான் பண்பாடு என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்திற்கு பொருள் தெரிந்து கொண்டேன் நான். பண்பாடு என்றால் என்ன? நாம் எல்லாம் மனிதர்கள். மனிதர்கள் என்பதற்கு இலக்கணம் என்ன? மனிதம் இருக்க வேண்டும். மனிதத்துக்கு இலக்கணம் என்ன? அடிப்படை என்ன? அன்பு இருக்க வேண்டும். அன்புடைய அப்சர்வேஷன் என்ன? விரிவு என்ன? அன்பு ஒருவரை மதிக்க சொல்லுகிறது. அன்பு ஒருவரை மன்னிக்க சொல்லுகிறது. அன்பு ஒருவர் செய்கிற தவறை மறக்க சொல்லுகிறது. அன்பு ஒருவரை நேசிக்க சொல்லுகிறது. அன்பு ஒருவருக்கு உதவி செய்ய சொல்லுகிறது. அன்பு பிறர் மகிழ்வதை கண்டு மகிழ்ச்சி அடைய சொல்லுகிறது. அன்பு ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. இந்த அத்தனை விதிவும் இந்த அத்தனை பண்புகளுக்கும் சொந்தக்காரர் அண்ணன் சிற்பி சிவா அவர்கள். அவரை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம், நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி. அவரை பற்றி நான் பேச வேண்டுமானால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னை விட அவரை பற்றி அதிகமாக பேச முடியாது. காரணம், அவர் துணையாறு கற்றதாக அவர் சிந்தனையில இருந்தவன் நான். என்னை ஊக்குவித்தவர் அவர். எனவே அவரை பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் அன்பானவர்களே, அவர் தனக்காக மட்டும் வாழவில்லை. அவர் சொல்லுவார், ஒவ்வொருவரும் தன்னை நிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும், தன் காலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லுவார். ஏன்? அவர் தன் குடும்பத்தை நன்கு வளர்க்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அடுத்த கட்டம் சமூக பணிக்கு செல்ல முடியும் என்று சொல்லுவார். எனவே தான் நன்றாக
இருக்க வேண்டும், தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் நன்றாக இருந்தால் சமூகத்திற்கு உழைப்பதற்கு நமக்கு ஊக்கம் இருக்கும், வலிமை இருக்கும் என்று சொல்லுவார். எனவே இந்த ஊக்கமும் வலிமையும் அவரிடம் நிறைய இருந்தது. நிறைய அணுகுமுறைகள், நிறைய அனுபவங்கள் இருந்தது. ஒன்றி பழகுவதிலே, இயக்க ரீதியாக செயலாற்றுவதிலே நாம் பௌத்த அமைப்பை வைத்துக் கொண்டு செயலாற்றினோம். ஆனாலும் மனதுக்குள் நெருடல் இருந்தது. இயக்கப்பணி ஆற்றுவர்களுக்குள்ளவே நெருடல் இருந்தது, மன கஷ்டங்கள் இருந்தது. அதே போன்ற இயக்கப்பணி ஆற்றுகள் மத்தியிலும் நெருடல் இருந்தது, மன கஷ்டங்கள் இருந்தது. ஆனாலும் இவற்றையெல்லாம் கடந்து அவர் ஒன்றை மட்டும்தான் நினைப்பார். அந்த ஒன்று என்னவென்றால் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் என்றால் அமைப்பு. அமைப்பு தான் தன்னை விட, தன் குடும்பத்தை விட மேலானது என்று நினைக்கின்ற அந்த ஒரு பெரும் உள்ளம் அவரிடம் இருந்தது. எனவே அவர் எங்களுக்கு போதித்த அந்த சித்தாந்தம் பிஹெச்எல் நிறுவனத்திலே அமைப்பை வலிமையாக கட்டமைப்பதற்கு பயன்பட்டது என்பதை சொல்லி நான் அதிக நேரம் பேசவில்லை. இறுதியாக அவர் நெகிழ்ந்து கேட்கக்கூடிய 4 வரியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பானவர்களே, ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லடா, அது தத்துவ சமத்துவத்தின் சொல்லடா. ஜெய் பீம் என்று சொல்லடா, அது தத்துவ சமத்துவத்தின் சொல்லடா. உலகம் போற்றும் உத்தமர் தானடா, அவர் பீமாபாய் ராம்ஜி அம்பேத்கரடா. இதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்தவர் சிற்பி சிவானந்தம். வாழ்ந்தால் அவரை போல வாழ்ந்த வேண்டும், வீழ்ந்தால் அவரை போல வீழ வேண்டும். நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்த அமைப்பை உயிரோட்டமாக வளர்த்து செல்ல வேண்டும். அன்பு இளவல் சிவகுமாருக்கு ஒரு வேண்டுகோள். அப்பாவிடம் இருக்கக்கூடிய சிந்தனையை விட உங்களிடம் அதிகமாக இருப்பதாக இங்கே சொன்னார்கள். நானும் அதை தான் உணர்கிறேன். இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த பௌத்த அமைப்பு IBYO கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது. அந்த தொய்வு ஆகுவதற்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதன் வழியை விட்டுவிடக் கூடாது. நீங்கள் உங்களுடைய பணியை அப்பாவை போல அதிலே எங்களை ஊக்குவிக்க வேண்டும். உங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஈடு யாரும் இல்லை என்று நான் உணர்கிறேன். ஆனால் உங்கள் ஆர்வம் இந்த மக்களை, பிரிந்து கிடக்கின்ற மக்களை, உள்ள ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடைந்து கிடக்கின்ற மக்களை சேர்த்து வைக்கின்ற மனநிலை, வாய்ப்பு, பெரும் தகுதி உங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் அதை எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த மண்ணில் இருந்து விழுவதற்குள் இங்கே இருக்கின்ற IBYOவை ஏற்கனவே 98 எப்படி தர்ம பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் செய்தோமோ, எங்கள் போதிதம்மாவை அவர்களை வைத்துக் கொண்டு அதுபோல் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வருங்காலம் பௌத்த இந்தியாவாக இருந்தால்தான் நாம் மனிதர்களாக வாழ முடியும். இல்லை என்றால் மனிதர்களாக வாழ முடியாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னாலே சொன்னவர் போல இங்கிருந்து வெளியே செல்கின்ற போது ஒரே சிந்தனையோடு தான் வெளியே செல்ல வேண்டும். அது பௌத்த சிந்தனை, பண்பாட்டு சிந்தனை, வாழ்க்கை நெறி, மும்மணி, அதாவது திரிசரணம், பஞ்சசீலம், 4 உன்னத வாய்மைகள், எண்வகை மார்க்கம், வாழ்வியல் முறைமை, இந்த 5ஐயும் நாம் அன்றாடம் படிக்க வேண்டும், அன்றாடம் சொல்ல வேண்டும். அன்றாடம் உணவு உண்ணுகின்றோம், உடல் இயங்குகிறது. அதுபோல நம் மனதுக்கு அன்றாடம் அந்த பஞ்சசீலங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், நம் சமூகமும் ஒற்றுமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு பெரிய
நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பாவியின் பெயரால் ஏற்பாடு செய்த அன்பு இளவல் சிவகுமாருக்கு மீண்டும் என் தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. ஜெய் பீம்.